சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒவ்வொரு கல்வி கட்டடமும் மேம்படுத்தும் பணியில் தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் போது அறிவிக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் இந்த பள்ளி கட்டடங்கள் மேம்படுத்தப்பட்டு பள்ளிகளில் வரக்கூடிய கல்வி தரமும் உயர்த்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடுத்தர குடும்பத்தாரை சேர்ந்த பொதுமக்களின் கோரிக்கையாக மாநகராட்சிக்கு உட்பட்டு இந்த சமுதாய நலக்கூடம் இயங்கி வருகிறது. அவரவர் பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களை மேம்படுத்தும் வகையில் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறனர். அந்த வகையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒவ்வொரு சமுதாய நலக்கூடத்தையும் ஆய்வு செய்து இன்றைக்கு துறைமுகத்துக்கு உட்பட்ட சமுதாய நலக்கூடத்தை பணி துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா துறைமுகத்துக்கு உட்பட்ட பகுதி. இதற்கு முன்பதாக இந்த பகுதிகளில் நாடக கொட்டாய் இருந்தது. இதற்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தும் சரி, இதற்கு முன்னாடி இருந்த நாடக கலைஞரும் சரி, இந்த பகுதிகளில் தான் இந்த நாடக கொட்டா போட்டு நாடகம் நடத்தியிருந்தார். அந்த வகையில் இந்த பகுதியை மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் கண்டறிந்து பல்வேறு வகையில் கோர்ட் கேஸ் போய் கோர்ட்ல வாதாடி இன்றைக்கு மாநகராட்சி வகைப்பாடுக்கு கொண்டு வரப்பட்டு இங்கிருந்து ஆக்கிரமிப்புகள் எல்லாம் மாற்றிடம் செய்து இன்றைக்கு மாநகராட்சி சார்பாக இந்த பகுதிகளில் 14 கோடி மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இது SILT+2 என்ற வகையில் கட்டடப் பணிகள் நடைபெறுகிறது. கீழே கார் பார்க்கிங் பிளஸ் 2 வீலர் பார்க்கிங் பொதுமக்கள் வரக்கூடியவர்களுக்கு விடும் வகையில் இருக்கு. அதே போல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டைனிங் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பந்தியில 600 நபர்கள் ஒரே சமயத்தில் உட்கார்ந்து உணவு அருந்தும் வகையில் டைனிங் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல செகண்ட் ஃப்ளோர்ல கல்யாண மண்டபம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதலாக 8 ரூம் இருக்கிறது. தம்பதியருக்கு தனியாக, அது இல்லாத அவர்களோட குடும்பத்தை சார்ந்து வரவர்களுக்கு தனியாக, வெளி பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறவர்கள் ஒரு நாள் 2 நாள் 2 நாள் புக்கிங் கூட கல்யாணத்துக்கு எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் வெளி இடத்துல ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் அங்கே ஒரு தனி செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. அப்படின்றதுனால இப்போ மாநகராட்சி சார்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கல்யாண மண்டபத்திலையும் கூடுதலாக உறவினர்களுக்கும் ரூம் வழங்கும் வகையில் கட்டட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு துறைமுகம் உட்பட்டு மாநகராட்சி சார்பாக இந்த கட்டட பணிகள் நடைபெற்று வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்குள் இந்த பணிகள் நிறைவேறப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்டு மிகப்பெரிய சமுதாய நலக்கூடம் பணிகள் நடைபெற்று வருகிறது. GKM காலனி பகுதிகளில் அந்த கட்டடமும் விரைவில் தொடர்ந்து டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன். இது மட்டுமில்லாது CMDA துறை சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தின் பொழுது 180 கோடி மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 16 சமுதாய நலக்கூடங்கள் கட்டட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் முக்கியமாக வடசென்னைக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதால் வடசென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் 11 சமுதாய கூடங்கள் பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. விரைவில் இத்தனை சமுதாய நலக்கூடங்களும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவங்கி வைக்கப்படும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு என்று தனியாக இப்பேற்பட்ட சிறப்புமிக்க திட்டமாக உணவு வழங்கும் திட்டத்தினை துவங்கி வைக்க இருக்கிறார்கள். வரக்கூடிய 15ஆம் தேதி இத்திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இத்திட்டம் துவங்கி வைக்கப்பட இருக்கிறது. தூய்மை பணியாளர்களுக்கிடையே இது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. எத்தனையோ காலகட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் எந்த ஒரு உணவும் இல்லாமல் 6 மணி நேரம் 7 மணி நேரம் பணியில் ஈடுபடக்கூடிய சூழல் இருந்தது. இன்றைக்கு அவர்களுக்காக தனித்துவமாக திட்டத்தை கொண்டு வரக்கூடிய 15ஆம் தேதி செயலுக்கு கொண்டு வர இருக்கிறார்கள். விக்டோரியா மால்ல பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு. ஒரு சிறு பணிகள் முடிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதுவும் இந்த மாதத்துக்குள் இல்ல வர மாதத்துல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்படும். 16க்கு அப்புறம் கனமழை இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அதிகாரிகளுக்கு நவம்பர் 16க்கு அப்புறம் கனமழை இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அதிகாரிகளுக்கு என்ன உத்தரவு? இல்ல, நம்மளுக்கு நவம்பர் இந்த மாதம் மழை பொறுத்தீங்கன்னா கடந்த முறையை விட இந்த முறை மழை கொஞ்சம் கம்மியாக தான் பெய்ந்திருக்கு. வரக்கூடிய நாட்களில் நம்மளுக்கு 5 நாள் மழை இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் மூலியமா தெரிவித்திருக்கிறாங்க. மாநகராட்சி சார்பாக ஆகஸ்ட் மாதம் முதலே முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மழை வரக்கூடிய சூழல் பார்த்து தான் அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.